எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு கால் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன வேணும்னா ஜேசிபி. இன்னொருத்தர் கேட்குறாங்க ஒரு லாரி. இன்னொருத்தர் கேட்குறாங்க ஒரு கார் வேணும். சரி, ஓகே, என்கொயரி ஓகே, எடுத்தாச்சு, அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. நேரில் வாங்க, நேரில் வந்து பாருங்கன்னா வந்தாங்க. வந்து பார்த்துட்டு ஓகே அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட்லாம் சைன் ஓகே எல்லாம் மொத்தம் முடிச்சுட்டு அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு எல்லாம் ஓகே ஓவர். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜ் ஓகே செட்டில்மெண்ட் ஓகேவா? இது வேலை. அடுத்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, நம்ம நாயுடு எப்படிங்கிற நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. நான் நாயுடா? ஏன்னே தெரில, என்ன விஷயம் தெரில, எனக்கு சொல்லுமா வேணாவா? இன்னொருத்தர் எனக்கு அப்புறம் என்ன பண்ணார், கொஞ்சம் நேரம் கழிச்சு, நான் ஒரு கிறிஸ்டியன், ஓகே, தமிழ் கிறிஸ்டியன், ஓகேங்களா, நான் ஒரு தமிழ் கிறிஸ்தவன், சார்லின்னு சொல்லிட்டு அழகாக கூப்பிடுங்க, நாயுடுன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். சரி, ஓகே. திரும்ப இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அவள் வராரு, எவாள் கொழுப்பு தானே, ஆமாவா இல்லையா? ஏன் என்ன விஷயம்னா, ஏன் என்ன விஷயம்னா, ஒரு கோயில் குருக்கள் இருக்காருயா, அவர் கூட நான் பேசிட்டு வந்தேன். அவர்கிட்ட பேசிட்டு பாஸ் பண்ணி அப்படி போகும்போது இன்னொருத்தர் கேட்குறாங்க, அவள் போகிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே. இன்னொருத்தர் ஒரு டேபிளில் டீ குடிச்சிட்டு வந்தேன். அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் உக்காடுறாங்க. வந்துட்டு மயிலார் வந்துட்டார், அங்கேருந்து வெளியே போகிறேன். நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ நான் அதவா மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஓகேங்களா? நீங்கள் என்னை 1 இயராக பார்த்தா நான் 1 இயர், நீங்கள் என்ன முதலியராக பார்த்தா நானும் அதே, நீங்கள் என்ன நாயுடுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக நானும் நாயுடு தான். அப்போது நீங்கள் என்ன ஒரு முஸ்லீமாக பார்த்தா நான் ஒரு முஸ்லீம், நீங்கள் என்ன ஒரு கிறிஸ்தவனாக பார்த்தா நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவன். ஓகே, புரியுதுங்களா?